நடிகை நமீதாவின் மனம் புண்படும்படி ஏதேனும் நடந்திருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்ற தன்னிடம் இந்து சமயத்தைச் சேர்ந்தவரா என கேட்டு அதிகாரிகள் கடுமையாக நடந்து கொண்டதாக நடிகை நமீதா புகார் தெரிவித்திருந்தார். இச்சம்பவம் தொடர்பாக மதுரை மண்டல இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் செல்லத்துறை கோவில் அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டு அறநிலையத்துறை ஆணையர் மற்றும் அமைச்சர் சேகர்பாபுவுக்கு அறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் நமீதா புகார் தெரிவித்தது போன்று அவரிடம் நேரடியாக மதம் தொடர்பாக எந்தவித கேள்வியும் கேட்கப்படவில்லை என்றும் அவரை அழைத்து வந்த நபரிடம் மட்டுமே நமீதா இந்து மதத்தை பின்பற்றுபவரா என கேட்டு தெரிந்து கொண்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். நிச்சயம் ஏதாவது அவர்கள் மனது புண்படும்படியோ அல்லது விரும்பத்தகாத அளவிற்கு சட்டத்திற்கு புறம்பாக ஏதாவது நடந்திருந்தாலோ அது குறித்து விசாரித்து நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்விவகாரத்தில் நடிகை நமீதா வருத்தப்பட வேண்டாம் எனவும் அமைச்சர் சேகர்பாபு கேட்டுக்கொண்டார். புதுக்கோட்டை எஸ்பி வந்திதா மீதான அவதூறு பதிவுகளுக்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி எம்பி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் திருச்சி எஸ்பி வருண்குமார் இடையே நாளுக்கு நாள் வார்த்தை போர் வெடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் வருண்குமாரின் மனைவியும் புதுக்கோட்டை எஸ்பியுமான வந்திதா மீது சமூக ஊடகங்களில் அவதூறு பதிவுகள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் வந்திதாவுக்கு ஆதரவாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய எம்பி கனிமொழி பெண்களை ஆபாசமாக இழிவுபடுத்துவதும் அருவருக்கத்தக்க முறையில் பிரச்சாரம் செய்வதும் எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத இழிச்செயல் என்று குறிப்பிட்டார். வந்திதா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் மீது இணையவழி ஆபாச தாக்குதல் நடத்தி வரக்கூடிய அனைவர் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் சக பெண்ணாகவும் சமூக அக்கறை உள்ள நபராகவும் வந்திதாவின் கரம் பற்றி தன்னுடைய ஆதரவையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் கனிமொழி குறிப்பிட்டுள்ளார். தருமபுரி புதுக்கோட்டை நகரங்களில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி நகரம், அரசு மருத்துவக் கல்லூரி, செந்தில் நகர், பாரதிபுரம், இலக்கியம்பட்டி, ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரம் கனமழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை நகர பகுதியில் திடீரென காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் பள்ளி கல்லூரிகளில் இருந்து வீடு திரும்பிய மாணவர்கள் மழையில் நனைந்தபடி சென்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரியின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தின் ஆண்டு விழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயம் மின்னொடியால் ஜொலித்தது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தின் ஆண்டு விழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதனை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்கள், மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமானவர்கள் வேளாங்கண்ணியை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர். நாளுக்கு நாள் பக்தர்களின் வருகை அதிகரித்து வருகிறது. அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வேளாங்கண்ணி பேராலயம், நடுத்திட்டு, மாதாகுளம், பழைய வேளாங்கண்ணி, விண்மீன் ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் மின் விளக்குகளால் ஜொலித்தது. காண்போரின் கண்களுக்கு விருந்து படைக்கும் வகையில் மின்னொடி அலங்காரம் அமைந்துள்ளது. காஞ்சிபுரத்தில் ஓய்வு பெற்ற பெண் காவல் ஆய்வாளர் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த விவகாரத்தில் அவரது இறுதிச் சடங்கை முன்னின்று நடத்திய மதிமுக மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்ற கஸ்தூரி கருத்து வேறுபாடு காரணமாக கணவரிடம் விவாகரத்து பெற்று காஞ்சிபுரம் காலண்டர் தெருவில் வசித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இவரது மகன் ஜார்க்கண்டில் வேலை செய்து வரும் நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனது வீட்டில் தலையில் காயங்களுடன் கஸ்தூரி சந்தேகத்துக்குரிய வகையில் இறந்து கிடந்தார். தகவலறிந்து சென்ற காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் கஸ்தூரியின் 10 ஆண்டு கால நண்பரான மதிமுகவின் மாவட்ட செயலாளரும் ரியல் எஸ்டேட் தொழிலதிபருமான வளையாபதியை காவல்துறையினர் கைது செய்தனர். கஸ்தூரியின் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டை விற்பதில் ஏற்பட்ட பிரச்சனையில் கொலை நடந்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். சிபிஐ தன்னை கைது செய்யாமல் இருக்க முன்ஜாமீன் கோரி சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜியான பொன்மாணிக்கவேல் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார். திருநெல்வேலி பழுவூர் சிலை கடத்தல் விவகாரத்தில் முக்கிய குற்றவாளி தீனதயாளனுடன் சேர்ந்து தன்னை பழிவாங்கும் நோக்கில் தனக்கு எதிராக பொன்மாணிக்கவேல் பொய் வழக்கு பதிவு செய்திருப்பதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் துணை காவல் கண்காணிப்பாளராக இருந்த காதர் பாஷா என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து சென்னை பாலவாக்கத்தில் உள்ள பொன் மாணிக்கவேல் வீட்டில் அண்மையில் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். இந்த வழக்கு தொடர்பாக பொன் மாணிக்கவேலிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர்.
இந்த நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொன்மாணிக்கவேல் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். வழக்கு தொடர்பான விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவேன் என்றும், எனவே இந்த வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த மனு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது.